டாஸ்மாக் உடைய எம்டி விசாகன வந்து விசாரணைக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. பல முக்கியமான தலைகளும் சிக்கியிருக்காங்க. இது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போக சார் வாய்ப்பு இருக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விசாகன் அப்ரூவரா மாறிட்டார்னு ஓ! கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் தெரியல. கன்ஃபார்ம்டா தான் வந்தது. விசாகன் ஏன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கட்சிக்காரன் இல்லம்மா. இப்போ ஒரு இப்போ இப்போ செங்கோட்டையனோ, முத்துசாமியோ, செந்தில் பாலாஜியோ நீங்க மிரட்டி உண்மைய வாங்க தலைமைக்கு எதிரா முடியாது. வாங்க முடியாது. ஸ்டாலினுக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாங்க. கட்சிக்காரங்களாம் ஸ்டாலின் மேல உயிரே வச்சிருக்காங்க. என்ன சிட்டி பாபு அப்படிதான் என்ன அடிச்சு கொலை பண்ணு. ஸ்டாலின் ஒன்றும் பண்ணாதுன்னு ஜெயிலில் பண்ணார். சென்ட்ரல் ஜெயிலில் மிஸ்ஸா எமர்ஜென்சி போது. அந்த மாதிரி லாயலிஸ்ட் தான் டிஎம்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் மந்திரிகளும். நாளைக்கு எந்த மந்திரி உள்ளே போட்டால் கூட வச்சுங்க ஸ்டாலின் பேர் சொல்ல மாட்டான். ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படி இல்லை. உங்கள் லாயலிஸ்ட்டு போலீஸ் வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் தான் இருக்கும். கூட்டு போயிட்டாங்க போலீஸோ சிபிஐயோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோ இடியோ கூட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவாங்க. அவர்கிட்டே எல்லாம் வந்துடுதுன்னா இது வந்து பிரச்சனை வேறு லெவலில் போகுது.